ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது மந்த்லி ஒன்ஸ்க்கா நம்ம கிச்சனை எப்படி கிளீனிங் பண்ணலாம், அதுவும் 60 நிமிஷத்துலயே டீப் கிளீனிங் பண்ண மாதிரி ஒரு கிளீனா இருக்கும். ஆனா நம்ம டீப் கிளீனிங் பண்ண போறது இல்லை. மந்த்லி ஒன்ஸ்க்கு நம்ம இல்ல 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க நம்ம க்ளோசரிஸ்லாம் வாங்குவோம். அந்த க்ளோசரிஸ்லாம் ரீஃபில் பண்ண முன்னாடி நம்ம எப்படி கிளீனிங் பண்ணோம்னா எப்படி கிச்சன் கிளீனா இருக்கும், அது ஒரு சின்ன சின்ன டிப்ஸோட உங்க கூட நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். நம்ம கிச்சனை ஈஸியா சீக்கிரமா நம்ம கிளீனிங் பண்ணிட்டு வெளியே வரணும்னா நம்ம கிச்சனுக்கு வந்தோடனே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு இல்லை சமைச்ச பாத்திரம்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே முதல்ல நம்ம வாஷ் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா இடம்லாம் கொஞ்சம் காலியா கிடைக்கும். அதுவும் இல்லாமல் வாஷ் பண்ணுற பாத்திரம்லாம் இல்லைன்னா சீக்கிரமாகவே நம்ம கிச்சனை கிளீனிங் பண்ணிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வை இன்னைக்கு நம்ம கழுவிலாம் விட போகிறதுல தண்ணி விட்டு யூஸ்வலாக நம்ம எப்படி நம்ம துடைப்போமோ அந்த மாதிரி நம்ம துடைச்சி வச்சலாம். நல்லா க்ளீனாக அந்த எண்ணெய் பிஸ்கெலாம் இல்லாமல், அப்படி எண்ணெய் பிஸ்கெலாம் எங்கேயாவது இருந்தால் கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி நம்ம அப்படியே துடைச்சி விட்டோம்னா க்ளீனாக இருக்கும். கேஸ் ஸ்டவோட ஸ்டாண்டை மட்டும் மார்னிங்கில் நம்ம சமைச்சிட்டு அதே மாதிரி நைட்லையும் நம்ம சமைச்சிட்டு கையோடையே நல்லா ஸ்க்ரப் பண்ணி நம்ம கழுவி விட்டோம்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் எண்ணெய் பீஸுக்கு இல்லை அழுக்கு சேரலாமல் இருக்கும். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா மெயின் நம்ம கிச்சனுக்கே அழகு அந்த கேஸ் அடுப்பு தான். அதை எவ்வளோ கிளீனிங்காக நம்ம வச்சுக்கணுமோ அந்த மாதிரி நம்ம கிளீனாக வச்சுக்கிட்டோம்னா பார்க்க நல்லா இருக்கும். இப்போ நம்ம கிச்சனில் யூஸ்வலாக நம்ம வாஷ் பண்ணுற பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு நம்ம கவுண்டரை கிளீனிங் பண்ணோம்ல, அதை நம்ம பண்ணிட்டோம். இதை நம்ம முதல்ல நம்ம பண்ணிட்டோம்னா இன்னும் நம்ம கிச்சன்ல நம்ம கிளீனிங் பண்றதுக்கு நமக்கு இடம் கொஞ்சம் காலியா கிடக்கும். இல்லைன்னா வாஷ் பண்ற பாத்திரமும் அப்படியே கிடக்குது, கவுண்டரும் அசிங்கமா இருந்தா அது நமக்கு வேலை தான் இழுத்துக்கிட்டே போகும். ஏன்னா ரொம்ப வேலை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம ஒரு பக்கம் கிளீனிங் பண்ணிட்டோம்னா இன்னொரு பக்கம் நம்ம கிளீனிங் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும், சீக்கிரமாவும் ஆகும். இப்ப கவுண்டர்லாம் கிளீனிங் பண்ணி வச்சு இப்ப நம்ம மெயின் கிளீனிங் ஒர்க்க ஆரம்பிக்கலாமா வாங்க. இப்போ இந்த பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலியா இருக்கு. காலியா இருக்கிற பாட்டில்ஸை மட்டும்தான் வாஷ் பண்ணா நான் போடுவேன். அதை வாஷ் பண்ணி திரும்பி ரீஃபில் பண்ணுவேன். இப்போ பொருள்லாம் இருக்குல்ல, க்ளோசரிஸ்ல இருக்க பாட்டில்ஸை அதை நான் சைடில் வச்சிருவேன். ஏன்னா அதெல்லாம் நான் வாஷ் பண்ண போறது இல்லை. ஏன்னா மந்த்லி ஒருக்க நம்ம எது காலியா இருக்கோ அதை வாஷ் பண்ணி நம்ம ரீஃபில் பண்ணாவே போதும். டீப் கிளீனிங் நம்ம இன்னைக்கு பண்ணுவோம், அன்னைக்கு எல்லாமே நம்ம காலி பண்ணி நம்ம வாஷ் பண்ணா போதும். ஆனா க்ளோசரிஸ் இருக்க பாட்டில்ஸ் ஏதாவது எண்ணெய் பீஸுக்கா இல்லை டஸ்டால அடைஞ்சிருக்குன்னா அதை காலி பண்ணி அதை மட்டும் நம்ம வாஷ் பண்ணா போதும். இல்லை கிளீனா இருக்கு நம்ம தொடச்சி வச்சா போதும்னு இருக்கிறத மாதிரி இருந்தா அதை தொடச்சி மட்டும் வச்சா போதும். நான் மாடல் கிச்சன்ல ப்ராப்ளம் என்னன்னா, விண்டோலாம் கிச்சன்ல இருக்குன்னா கண்டிப்பா அந்த டஸ்ட் மண்ணா சேர்ற மாதிரி இருக்கும். அதை நம்ம துடைக்கிற மாதிரி இருக்கும். 2 நாள் வரைக்கும் யூஸ்வலா பாட்டில்ஸ் பக்கலாம் நான் லேசா அப்படி தொடச்சுதான் விட்டுட்டே இருப்பேன். ஆனா இந்த மாதிரி கிளீனிங் பண்ணும்போது ஃபுல்லா கவர்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி நம்ம கிளீனிங் பண்ணோம்னா அந்த செல்ஃப் பாத்தீங்கன்னா நல்லா கிளீனா இருக்கும். ரெண்டாவது அதே கவர் போடுறதுனா போடலாம், அது கிளீனா இருந்தா. இல்லைன்னா வேற கவர் போடலாம். இல்லைன்னா சிலது கவர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிஸ்கா இருக்கும். அதனால நம்ம கிளீனிங் பண்ணும்போது வேற கவர் நம்ம போட்டு விட்டோம்னா நல்லா இருக்கும். யூஸ்வலா இந்த அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம்லாம் 6 மாசத்துக்கு ஒருக்க தான் வாஷ் பண்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஃபுல்லா அரிசிலாம் இருக்கிறனால அதை மாத்தி மாத்தி நம்ம சும்மா வாஷ் பண்ண முடியாது. அதனால அது எப்போ அரிசி குறையுதோ அப்பதான் அதை காலி பண்ணி நம்ம வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ட்ரம்மை நான் வாஷ் பண்ணி ஒரு 6 மாசம் இருக்கும். இப்போ 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அரிசி கொஞ்சம் குறைஞ்சோடனே அதை காலி பண்ணி சரி கையோட இதுவுமே வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா இதுவும் இன்னைக்கு நான் ரீஃபில் பண்ண போறேன், அதனால வாஷ் பண்ணியே போட்டுடலாம்னு சொல்லி அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம், அதுக்கப்புறம் கோதுமை மாவு கொட்டி வைக்கிற ட்ரம், இது எல்லாமே இன்னைக்கு வாஷ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த ட்ரம் எல்லாம் நல்லா காய வச்சிருவேன். ஏன்னா நம்ம அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம்ல லேசா தண்ணி இருந்தா கூட அந்த அரிசியெல்லாம் கெட்டி கெட்டியா
கட்டியாக சேர்ந்து அதில் நூல் மாதிரி அப்படியே சுற்றிக்கும். அதனால் அதில் பூச்சிலாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போ நம்ம வாஷ் பண்ணாலும் வெயிலில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா நிறையா நாள் அரிசிலாம் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணுற பாட்டில்ஸ் வந்து எது காலியாக இருந்ததோ அந்த பாட்டில்ஸ் தான் நான் வாஷ் பண்ண போட்டிருக்கேன். மினிமம் ஒரு 10 பாட்டில் தான் காலியாக இருந்தது. அது கூட இன்னும் ஒரு 2 பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிஸ்கா இருந்தது. அந்த மாதிரி பாட்டில்ஸும் வந்து காலி பண்ணி நல்லா கிளீனிங் பண்ணி நம்ம போட்டுட்டோம்னா நம்ம ரீஃபில் பண்ணி நம்ம போடும்போது கிளீனாக பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம கிச்சன் தான். நம்ம கிச்சன்ல இருந்து தான் நம்ம டேவே முடியும். அப்போ அந்த கிச்சனை நம்ம எவ்வளோ கிளீனாக பளிச்சுன்னு நம்ம வச்சுக்கிட்டோமோ அவ்வளோ நல்லது. அதுவும் இல்லாமல் நம்ம கிச்சனில் எண்ணெய் பிசுக்கு வாசனையே என்றைக்குமே வரக்கூடாதுங்க. எண்ணெய் பிசுக்கு வாசனை வந்தாவே ஒரு மாதிரியா இருக்கும். அதுவும் மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாசனை இன்னும் பயங்கரமா வரும். அதனால மந்த்லி ஒருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம கிளீனிங் ஒர்க்லாம் நம்ம பார்த்தோம்னா எப்பவுமே வந்து கிளீனா வாசனையா இருக்கும். எவ்வளோ நம்ம வாசனையா நம்ம வீடை நம்ம கிச்சனெல்லாம் நம்ம வச்சுக்கிறோமோ அவ்வளவும் கடவுளோட அனுகிரகம் நம்ம வீட்டில் இருக்கும். எங்கன வாசனை இருக்கோ அங்கன தான் கடவுளே இருப்பாங்க. அதனால நம்ம கிச்சன் நம்ம பூஜை அறை இதெல்லாம் நம்ம நல்லா வாசனையா வச்சுக்கணும், எண்ணெய் பிசுக்கு இல்லாம. எண்ணெய் பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம கிளீனிங் பண்ணி நம்ம எப்போ ரீஃபில் பண்ணாலும் அப்பப்போ கிளீனிங் பண்ணி நம்ம வந்து ரீஃபில் பண்ணாவே வந்து அந்த எண்ணெய் பாட்டில்ஸ்லாம் வந்து ஜாஸ்தி எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கும். இது நான் அப்பப்போ கிளீனிங் பண்ணுறதுனால அவ்வளோ இல்லை. இருந்தாலும் வந்து அதில் வந்து சர்ஃப் லிக்விடை அதில் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து வெந்நீரை சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம கிளீனிங் பண்ணோம்னா இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில்ஸ்லாம் நல்லா க்ளீன் ஆயிரும். வாஷ் பண்ணுற ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சது. இப்போ வந்து எந்த பாட்டிலில் வந்து நம்ம வாஷ் பண்ணலையோ அதிலலாம் க்ளோசரிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளாத்தை வச்சு நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணாவே நல்லா க்ளீன் ஆயிரும். அதனால இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு நல்லா நம்ம வந்து தொடச்சி விட்டோம்னா நல்லா நம்ம வாஷ் பண்ண மாதிரியே இருக்கும். காலியாக இருக்கிற பாட்டில்ஸ் மட்டும்தான் நம்ம வாஷ் பண்ணோம். கூடயே வந்து எது எண்ணெய் பிசுக்காக இருந்ததோ அதை மட்டும் காலி பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணியிருந்தோம். பாக்கி பாட்டில்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கிற பாட்டில்ஸ் வந்து இந்த மாதிரி கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சி விட்டாமவே வந்து போதும், கிளீனா இருக்கும். நாம காலி பண்ண செல்ஃப் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா நம்ம கிளீன் பண்ணது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து அங்கே வந்து நான் வேற கலர் நான் வந்து கவர் தான் நான் போடுறேன். இந்த கவர் எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். ஒரு வேலைக்காக நான் வாங்கினேன். இந்த கவர் வந்து மிந்ததுனால சரி இதே நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வேற ஏதாவது நம்ம வாங்கலாம்னு சொல்லி தான் அப்பப்போ வந்து நான் கிளீனிங் பண்ணும் போது இந்த மாதிரி கவரே நான் போடுறேன். உங்கள்கிட்ட வேற கவர் இல்லை இந்த மாதிரி கவர் ஏதாவது இருந்தா நீங்க போட்டுக்கலாம். கிளீனிங் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம கவர்லாம் நம்ம போட்டோம்னா பார்க்க பளிச்சுன்னு அழகா இருக்கும். நமக்கு ஒர்க்கு பார்க்கவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கவரெல்லாம் வந்து காஸ்ட்லியாகவும் இருக்குது, ஒரு லோ பட்ஜெட்லேயும் இருக்குது, ரெண்டுலேயும் இருக்குது. நமக்கு தகுந்த பட்ஜெட்டை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கவர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி செல்ஃபில் கவர்லாம் செட் பண்ணிட்டு நம்ம வந்து தொடச்சி மட்டும் வச்சோம்ல பாட்டில்ஸ்லாம், அந்த பாட்டில்ஸ்ல எல்லாமே முதல்ல எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த இடம் காலி ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ண அந்த பாட்டில்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு நல்லா ஒரு ட்ரை கிளாத்தால் நம்ம நல்லா தொடச்சிடலாம். எந்த இடத்துலையும் வந்து தண்ணி இல்லாமல். ஏன்னா நம்ம பருப்பு வகைலாம் நம்ம போட்டு வைக்கிறோம்னா கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அதில் வந்து பூச்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால அந்த நம்ம வந்து அந்த மூடியிலலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு சுற்றி அங்கே தண்ணி இருக்கும், அதெல்லாம் நல்லா நம்ம தொடச்சிடலாம். அதே மாதிரி இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து நம்ம மூடி போடுற இடத்துலலாம் நல்லா நம்ம ட்ரை கிளாத்தால நம்ம கிளீனிங் பண்ணிட்டோம்னா நம்ம போட்டு வைக்கிற பருப்பு வகைலாம் நிறைய நாள் நம்ம பராமரிக்கலாம். ஏன்னா நாம இந்த பருப்பு வகை எல்லாமே ஒரே நாள்ல நம்ம சமைக்க போறதுல, ஒரு நாள் பருப்பு வகை நம்ம ஏதாவது சமைச்சோம்னா 2வது நாள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து நம்ம தனித்தனி டேல வந்து தனித்தனியா நம்ம சமைப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அது வரைக்கும் இந்த பருப்பு வகைலாம் நல்லா நம்ம பராமரிக்கணும்ல. அதனால இந்த மாதிரி நம்ம ட்ரை கிளாத்தால நல்லா நம்ம தொடச்சிட்டு நம்ம போட்டோம்னா நிறைய நாள் பராமரிக்கலாம். அதே மாதிரி இந்த பருப்பு வகைத்துக்கெல்லாம் இன்னும் நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்.
பருப்பு வகத்தை எப்படி நம்ம பராமரிக்கலாம் நிறைய நாள்னு சொல்லி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து முதலையும் நம்ம கிச்சன் வீடியோஸ்லாம் வந்து நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போவும் ஃபர்ஸ்ட் டைம் யாராவது நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதனாலே நான் சொல்கிறேன். இந்த பருப்பு வகத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடலப்பருப்பில் 2 நம்ம வரமிளகா நம்ம போட்டு வச்சோம்னா அந்த பருப்பு வந்து தூள் தூளாக ஆகலாமல் இல்லை அதில் பூச்சி விழுகலாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாசி பருப்பில் வந்து கஸ்தூரி மேத்தியை வந்து ஒரு டிஷ்யூவில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதை ஒரு சின்ன மூட்டையாக கட்டி அந்த பருப்பு நடுவில் வச்சு விட்டுருங்க. எந்த பூச்சி வகையும் வராது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாருக்கு தோரம்பருப்பு அதிகமாக தான் நாம் வாங்குவோம். அந்த தோரம்பருப்புல வந்து பெருங்காயம் தூளா இருந்தாலும் சரி கட்டியா இருந்தாலும் சரி அதுவும் ஒரு டிஷ்யூ பேப்பர்ல கொஞ்சமா எடுத்து ஒரு மூட்டையா கட்டி அந்த தோரம்பருப்பு நடுவுல வச்சு விட்டுருங்க. எந்த பூச்சி எதுவும் வல்லாம இருக்கும். அதே மாதிரி அந்த கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், ராஜ்மா இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதுல 2 வரமிளகா போட்டு விட்டுருங்க. பூச்சில வராம பராமரிக்கலாம். 2வது வந்து இன்னொரு டிப்ஸ் சொல்றேன். இந்த பருப்பு வகத்துக்கு நீங்க வந்து பருப்பு வகைலாம் 2 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி பேக்கெட்டா நீங்க வாங்குறீங்கன்னா அப்படி நீங்க பேக்கெட்டா நீங்க வாங்குறீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இருக்க பேக்கெட்லாம் நீங்க ஃப்ரீஜ்லயும் நீங்க வைக்கலாம். ஃப்ரீஜ்ல நீங்க வச்சாலும் அதை நல்லா நிறைய நாளைக்கு வந்து பராமரிக்கலாம். இந்த பருப்பு வகத்துக்கு 2 டிப்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து எந்த டிப்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த டிப்ஸை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு ஊருக்கு எங்கேயாவது போகணும்னா இந்த மாதிரி பருப்பு வகம் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னா பேக்கெட்டா அதை நீங்க ஃப்ரீஜில் கூட வச்சுட்டு போகலாம். நிறைய நாளைக்கு பராமரிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாண்டில் நான் போடுற கவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் க்ளோஸ்ரீஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்ததில் சிலது வந்து லூஸில் வாங்கினது வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு கொடுத்தாங்க. அதனால அந்த கவரே வந்து நல்லா நீட்டாக நல்லா திக்காக இருக்குல்ல அதே கட் பண்ணி நல்லா அளவு எடுத்து இந்த ஸ்டாண்டில் நான் போட்டுட்டேன். ஏன்னா திக்காக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது கவர் போட்டு நம்ம போட்டோம்னா ஏதாவது சின்ன நம்ம திங்ஸ் நம்ம வச்சாலும் அது சாயலாமல் இருக்கும். இல்லைன்னா அது சாஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனாலேயே வந்து இந்த மாதிரி ஒரு கவரை நான் போட்டு வச்சோம்னா எந்த பொருளும் வந்து சாயலாமல் இருக்கும். இன்னொரு முக்கியமான டிப்ஸே உங்க கூட நான் ஷேர் பண்றேன். முதலையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முதல்ல வீடியோலையும். இருந்தாலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். என்னன்னா நம்ம கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு பாட்டிலையும் அஞ்சரை பெட்டியும் வந்து என்றைக்குமே குறையாம நிறையவா வச்சுக்கணும். ஏன்னா மகாலட்சுமி தாயாரும் அன்னபூரணி தாயாரும் வாசம் செய்கிற இடமே நம்ம கிச்சனில் இது 2ம் தான். அதனால அஞ்சரை பெட்டியில் வந்து நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ இல்லையோ அதில் மஞ்சள் தூள் கண்டிப்பா வச்சுக்கோங்க. அதை குறையாம நிறையவா வச்சுக்கோங்க. அஞ்சரை பெட்டியில எந்த பொருள் குறைஞ்சாலும் அதை நிறையவா வச்சுக்கோங்க. அதே மாதிரி உப்பு பாட்டில குறையாம நிறையவா வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. உப்பு பாட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி தாயார் வந்து வாசம் செய்யற மேடம். அதனால அதை குறையாம நிறையவா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அஞ்சரை பெட்டி வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யற மேடம். அதனால 2யும் வந்து நல்லா சுத்தமா நிறையவா எப்பவுமே வச்சுக்கோங்க. இப்போ நாம வந்து அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம்மும் மாவு கொட்டி வைக்கிற ட்ரம்மும் வந்து நல்லா ட்ரை ஆன அப்புறம் வந்து இன்னொருக்க ட்ரை கிளாத்தால நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவோ அரிசியோ ரீஃபில் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்று நான் சொல்றேன் என்னன்னா நம்ம வீட்டில் வந்து அரிசி பருப்புலாம் காலி ஆச்சுன்னா நம்ம வீட்டில் க்ளோசரிஸ் வாங்க நம்ம யாராவது கூட்டிட்டு போவோம். இல்லை நம்ம கூட நம்ம போவோம். இல்லை நம்ம வீட்டில் பணம் கேட்கணும். இல்லை நம்மக்கிட்டே பணம் இருந்து நம்ம போனா கூட நம்ம வீட்டில் சொல்லிட்டு போவோம். இந்த மாதிரி க்ளோசரிஸ்லாம் காலி ஆயிடுச்சு நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இனிமே அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் அரிசி பருப்பு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுல வந்து மகாலட்சுமி தாயாரும் அன்னபூரணி தாயாரும் வாசம் செய்யற இடம். அந்த இடம் எப்படி காலி ஆகும்? அதனால என்ன சொல்லணும்னா கொஞ்சம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நான் வாங்கணும், அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. என்னைக்குமே அரிசி பருப்பு காலி ஆயிடுச்சுன்னு யார்கிட்டையுமே நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வீட்லயும் சொல்லக்கூடாது. நம்ம வந்து அப்படி சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது. கொஞ்சம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லு. நீங்க அப்படி சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் நம்புறவங்க இருந்தா இப்படி சொல்லுங்க. அப்படி இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க யூஸ்வலா நீங்க எப்படி நீங்க சொல்லிட்டு போவீங்களா இல்லை எப்படி நீங்க வந்து வாங்க போவீங்களோ அப்படி நீங்க வாங்கலாம். இதெல்லாம் சாஸ்திரம் சம்பிரதாயம் நம்புறவங்களுக்கு எல்லாமே இருக்கு. நான் நம்புறேன். அதனால நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சா இது ஒரு டிப்ஸா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ ஒரு லாஸ்ட் டச் நம்ம கிளீனிங் பண்ண இடத்த பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு.
பாருங்க எவ்வளோ அழகா நீட்டா இருக்கு. இந்த கிளீனிங்லாம் பண்றதுக்கு எனக்கு ஒரு 60 நிமிஷம் மட்டும்தான் ஆனது. மந்த்லி ஒருக்க நம்ம க்ளோசரிஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி நம்ம கிளீனிங் பண்ணலாம். இது டீப் கிளீனிங் கூட இல்லை. எந்த பாட்டில்ஸ்லாம் காலியா இருந்ததோ அதை மட்டும்தான் வாஷ் பண்ணி நம்ம ரீஃபில் பண்ணணும். கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம எப்பவுமே நான் சொல்றது தான், உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அதனால ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணா மறந்துடாதீங்க. நம்ம சேனலை நம்ம வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பை பை.